ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். பாருங்கள், இதில் போண்டா போட போகிறேன். எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அந்த கோதுமை மாவில் வந்து பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன் தெரியுமா? கேரட்டு, கோஸு, ஆனியனு, நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிங், 1 கிரீன் சில்லி, கொஞ்சமாக வந்து கரும் சீரகம், சோம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன், மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் எண்ணெய் காஞ்சிடுது. எண்ணெய் காஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதான். இப்போ போண்டா ரெடி. ஏன்னா சின்ன சின்னதாக தான் போடணும், ஏன்னா பெருசாக போட அதுவே இடம் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா, இது கார்ன்ஃப்ளவர் ஆயில் தான் இது. ஏன்னா இந்த கோதுமை போண்டாவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆயில் போடுவேன். இந்த கடலை வடை செஞ்சாக்கா அதுக்கு வந்து மல்லாட்டை எண்ணெய் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு இருக்குல்ல, அந்த துவரம் பருப்பு வடை போட்டாக்கா அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். ஒன்றுக்கு ஒரு எண்ணெய் 7 எண்ணெய் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே எண்ணெய் சாப்பிடக்கூடாது இல்லை, நம்ம ஆயிலையை மாற்றி மாற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் இது தவிர பாருங்கள், இன்றைக்கி போண்டா ரெடி. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட முடியும். ஒரே டைமாக வைக்கலான்னு பார்க்குறேன். இடம் பத்துமா பத்தாதா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு தெரியல, பார்க்கலாம். அப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 வைக்க இடம் கிடச்சிதுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 வைக்க இடம் கிடச்சா சூப்பராகிடும். நான் இதை வேறு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னா பார்க்கலாம். எங்கே ஒரு இடத்த கொஞ்சம் இடிக்குது இடத்த, அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு கையில் செல்லை பிடிச்சிருக்குன்னா, ஒரு கையில் இதை அள்ளி போடுறேன்னா, அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு திறமை வேணும். இதை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டனுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒன்றா திருப்பி போடலாம். ஃபுல்லாக இடம் அதிகமாக தான் அடைச்சிருக்குது. ஏன்னா அப்புறம் இதுக்கு ஒரு இடம் வேணுமா, 2 டைம் போட முடியல, கடுப்பாக இருக்குது, டைம் இல்லை. ஏன்னா டியூட்டிக்கு கிளம்பணும்ல. இதுக்கே எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிடணும். இந்த குக்கிங் ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம், கொஞ்சம் 4 நாள் கூட போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வெஜிடேபிள் போண்டா ரெடி. என்னடா திருப்ப கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்பூனால் திருப்பதுனால கொஞ்சம் இடம் விட்டால் தானே திருப்பி போட முடியும். அடுக்கி வச்சா அது என்ன பண்ணும், அதுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, திரும்ப மாட்டேன்னு சொல்லுது. பாருங்கள், நான் மட்டும் ஊரில் இருக்கிற மாதிரி இருந்தால் என் பொண்ணுங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்லாமல் என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏன்னா வீட்டில் இதெல்லாம் செஞ்சு தரதுக்கு அழுகுறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு எதனா செய்யணுனாலே அழுகுறாங்க. ஆனால் வாய் மட்டும் நீளம், வேலை செய்ய அழுகுறாங்க. அதை பாருங்கள், இதை எவ்வளோ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிச்சுட்டு போயின்னே இருக்கலாம். சரிதா? நல்லா இதை திருப்பி மறுபடியும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு தான் இன்னொரு டைம் திருப்பணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும். வெஜிடபிள் அதிகம், கோதுமை மாவு கம்மி தான், வெஜிடபிள் நிறைய எனக்கு அதிகமாக போட்டால் தான் பிடிக்கும். பாருங்கள்,
நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு டைம் திருப்பி விட்டேன்னா இப்போ செகண்ட் டைமே வேறு பக்கம் திருப்பி விடணும். ஆனால் பயங்கரமாக வீசுது ஃப்ரெண்ட்ஸ் கேஸில். அப்பா நம்மளை எட்டி பிடிக்கும் பார்க்குறோம். ஆனால் பயங்கர ஹீட்டு. வெஜிடபிள் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விட குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சளவுக்கு அப்படி தான். எனக்கெல்லாம் கேரட்டே பிடிக்காது. இப்போல்லாம் நான் கேரட்டை எப்படி மிஸ் பண்ணி சாப்பிட்றேன் பார்த்தீங்களா? அதுதான். தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டாக்கா நல்லா ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆன உடனே பார்த்தா நமக்கும் சாப்பிட ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இந்த ஆனியன்லாம் கொஞ்சம் அப்படியே கருகுன மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக வந்துட்டா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்ததுன்னா போண்டா கலரில் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா திருப்பி விட்றேன்னா இந்த சைடு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ அவங்கள இந்த பக்கம் திருப்பி இவங்களை அந்த பக்கம் தள்ளி விட்டாக்கா இவங்களும் கரெக்டாக உடனே கருப்பாயிடுவாங்க. இதை பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட வேணாம், அதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். திருப்பிட்டேனுங்களா? இந்த போண்டா திரும்ப மாட்டுது பாருங்கள். ஒரே டைம் போட்டால் வேலை முடிஞ்சிடும். நம்ம டக்குன்னு சாப்பிட்டு ஓடி போயிடலாம் டியூட்டிக்கு. இதை ஒரு 4 5 போட்டாக்கா இது ஒரு 3 டைம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்கே 1 ஹவர் வேஸ்ட்டாக போதா? குக் பண்ணுறதெல்லாம் 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு ஓடிக்கினே இருக்கணும். எங்கள் வீட்டிலாம் பார்த்தா ஒன்று காய் வெட்டுறதுக்கு 1 நாள் ஆகிடும், ஒன்று வெங்காயம் அரியுது 10 மணி நேரம் ஆகிடும், ஒன்று சாப்பாடு செய்ய அப்படி ஆகிடும். அந்த மாதிரி தான் ஆக்கிடுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஒரு வேலையா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான கோதுமை போண்டா வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். வேறு லெவல் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனாக்கா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.